உங்க கடையோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கடை பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா உங்களோட கடையோட ரொட்டேஷன் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி நான் பாக்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க கடைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் ஒன்று போடுங்க, சரிங்களா? ஒரு லாங் சைஸ் நோட்டோ இல்ல ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டோ ஒரு நோட்டை போடுங்க. ஒரு நோட்டை போட்டுட்டு உங்க கடைக்கு வந்து நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, அதே மாதிரி கடையில கல்லால போகும்போது நீங்க கடையை சாத்திட்டு போகும்போது எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, கடையில இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோம், அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு போகுது வருது எல்லாத்தையும் A to Z இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து தெளிவா நீங்க எழுதணும், சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணணும். இந்த விஷயத்த வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எனக்கு, அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் எங்க போகுதுன்னு தெரியல, வருது அந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா நோட்ல மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏன்னா இன்க்ளூடிங் நானுமே சேர்த்து பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவுதான் ஞாபகம் இருந்தாலும் எவ்வளவு வருது, எவ்வளவு வெளியே போகுது, அவுட்புட் எவ்வளவு, இன்புட் எவ்வளவு வருது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு சரக்கு ஏற்றணுன்றது தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுடைய வரவு செலவு எல்லாமே தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். உங்களுடைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபாஸ்ட் மூவிங் என்ன இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க அதை முன்னாடி வைங்க. ஃபாஸ்ட் மூவிங் இல்லாதெல்லாம் வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை வந்து கம்மியா வாங்கி வச்சுக்கோங்கன்றதான் நான் சொல்ல வரேன் நான். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து, அதாவது வந்து நீங்க முதல் போட்டு பொருளை நீங்க வச்சிருக்கீங்க, அதை வந்து எவ்வளவு வரையும் நம்ம வெளியே கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கடனே கொடுக்காம கடன் நடத்த முடியும் அப்படின்னு கேட்டா சாத்தியமே கிடையாது. ஆனா வெளியே நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் கொடுத்தாலே கடை எல்லாம் போயிடும் அப்படின்வாங்க. ஆனா அதெல்லாம் வந்து 100% பொய், சரிங்களா? கடன் கொடுக்காம எந்த ஒரு கடையும் ரன் ஆகாது, சரிங்களா? நீங்க இன்க்ளூடிங் பக்கத்திலேயே ஒருத்தர் இருந்தாலும் நம்பிக்கையா இருந்தாலும் இல்லைனாலும் கடன் கொடுத்தா மட்டும்தான் உங்க கடன் ரன் ஆகும், உங்க கடையில இருக்க பொருளும் மூவ் ஆகும். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கடையை வந்து கடன் கொடுங்க. அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு லிமிட், ஒரு செட் ஆஃப் வைங்க, சரிங்களா? அதாவது வந்து ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய், அவ்வளவுதான். மாசம் எவ்வளவு நீங்க கேளுங்க, கேட்டுட்டு அவ்வளவு இது பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்க சேலரி டேட் வரதுக்கு முன்னாடி நீங்களே கால் பண்ணி ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அவங்க வரல, அவங்க கால் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கடைக்கு வரும்போது சொல்லி விடுங்க. இந்த மாதிரி வந்து பணம் இவ்வளவு இருக்கு, இந்த சம்பளம் வந்து எடுத்து வந்து கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதிகமா கொடுத்து லாஸ் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நாலாவது ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட் எதுல நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோமோ அதுல வந்து கம்மியான லாபத்தை வச்சு நீங்க தள்ளுறதுக்கு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், உளுந்து, ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாபம் வந்து கம்மியா வைங்க, சரிங்களா? லாபம் கம்மியா வச்சு தள்ளுங்க. அதுவே ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத ஐட்டம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத உங்க கடையில வேற எதனா பொருள் இருக்குன்னா அது மேல கொஞ்சம் அதிக லாபத்தை வச்சு கூட நீங்க தள்ளலாம், சரிங்களா? அப்போ வந்து இது ஆகும். ஃபாஸ்ட் மூவிங் எது இருக்கோ அதை வைங்க. அதே மாதிரி பிஸ்கெட், சாக்லேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங், இதெல்லாம் கெட்டு போற ஐட்டம் தான். ஆனா அதுல கொஞ்சம் லாபத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க தள்ளுறதுக்கு வழியை பாருங்கன்றதை நான் சொல்ல வரேன். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். நீங்க வர உங்களுடைய வாடிக்கையாளரை வந்து இன்னுமே அதிக பெருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற இந்த மாதிரி விஷயத்த பண்ணா உங்க கஸ்டமர் வந்து ஜென்யூனா உங்ககிட்ட பேசுவாங்க. அதாவது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ அதெல்லாம் நீங்க ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்காதீங்க. பெரியவங்களா இருக்காங்களா, இல்ல வந்து உங்களை விட வயசுல சின்ன பசங்களா இருக்காங்களா, தம்பி, அக்கா அப்படின்னு கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட கடைக்கு ரெகுலரா வராரு அப்படின்னா இப்போ அவங்க பேரை தெரிஞ்சுக்கோங்க. பேரை சொல்லி என்னப்பா வேணும், என்னப்பா ராஜேஷ் என்ன வேணும் உனக்கு, செல்வகுமார் உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து வேற என்ன வேணும் செல்வா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டீங்கனாலே அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு அபிப்பிராயம் அதிகமாகும். சோ அதனால வந்து வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காம பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அதிகமா வரும், சரிங்களா? கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடையை வந்து டீசென்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கடையோட QR கோடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க பக்கத்துல எதனா டெலிவரி எதனா கேட்கறாங்க அப்படின்னாலும் பாரபட்சமே பார்க்காம ஒரு 500 ரூபாய்க்குள்ள டெலிவரி இருந்தா சொல்லுங்க அப்படின்னாலும் தாராளமா 500 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தாங்க. இல்ல நான் வர முடியாதா, இந்த டெலிவரிக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்லாம் பார்க்காதீங்க. அப்பதான் நான் இந்த சொன்ன இந்த 5 டிப்ஸுமே நீங்க ஒன் பை ஒன் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களோட ஷாப் வந்து டே பை டே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷாப் கஸ்டமர்ஸ் வந்து வர வாடிக்கையும் அதிகமாவாங்க. உங்களோட ப்ராஃபிட்டையும் அதிகம் பார்க்கலாம். உங்களோட கடையோட பண புழக்கத்தையும் நீங்க என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.